எனக்கு முதல்ல இந்த சினிமாவுக்கு வந்து ஆர்வம் வந்தது எங்கள் ஊரில் திரைப்படத்தில் நான் ஃபஸ்ட்டு என்னை வந்து நடிக்க வைத்தது வந்து இன்றளவுக்கு இந்த சினிமா துறையின் மீதும் ஆர்வமும் வந்திருக்கேன்னா இந்த சினிமாக்காக முயற்சி பண்ணி பல ஆடிஷன்கள் அட்டன் பண்ணியிருக்கேன். ஒரு சொந்த ஊரில் உட்காந்துக்கிட்டு ஒரு சினிமாக்காக முயற்சி பண்ண பல அவமானங்கள் பட்டிருக்கேன். நான் நடித்த படங்கள் கூட ஆரம்பத்தில் வெளியில் வரல. அதுதான் என்னோட முதல் வாய்ப்பு. மிக ஒரு கடுமையான ஒரு போராட்டம். ஒரு கேரக்டரை மக்கள் படம் பார்த்துட்டு வெளில வந்தாங்க, அந்த கேரக்டர் வந்து யாரும் மறக்க மாட்டாங்க. பாலச்சந்தர் சார் படம்னாலே சரி, ரொம்ப அருமையாக இருக்கும். இன்னைக்கு இந்த அளவுக்கு இந்த படங்கள் பேசப்பட்டிருக்குன்னா அவர் அந்த அளவுக்கு என்னை வந்து நடிக்க வச்சிருக்காங்க. என்னோட குறைகள் பார்க்க மாட்டேன். எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கேன், அந்த கேரக்டர் வந்து நல்லா பண்ணணும். அவங்களோட படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா வெயிட்டிச்சில் வந்து எந்த அளவுக்கு ஒரு இயக்குனர் தன்னோட உழைப்பு கொடுத்தாங்களோ அதே மாதிரி தான் இப்போ வர இயக்குனர்களும் நீங்க வந்து நல்லா இல்லைன்னு சொல்றது நம்ம யாருக்குமே இங்க வந்து உரிமை கிடையாது. என்னை வந்து ஒரு ஊனம்னு சொல்லி பார்க்காம ஓகே பரவாயில்ல நீ வந்து நல்லா நடிக்கிற. இயக்குனர் என்பது கடவுளுக்கும் தாய்க்கும் சமம். ஒரு மாற்றுத்திறனாளிக்கு டைட்டில் கார்டில் பேர் கொடுத்துருக்காங்கன்னா 2 மணிக்கு கூட்டாலும் சரி 3 மணிக்கு கூட்டாலும் சரி சலிக்காம எனக்கு கொண்டாந்து விட்டுருவாரு. திறமைக்கான ஒரு முக்கியத்துவம் இல்லை. தயவுசெய்து ரீல்ஸ் பண்ணாதீங்க, ரீல்ஸ் பார்க்காதீங்க. உங்கள் அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பேர் வந்து சரவணவர்சன். எனக்கு முதல்ல இந்த சினிமாவுக்கு வந்து ஆர்வம் வந்தது எங்கள் ஊரில் மகாநதி ஷூட்டிங் வந்து நடந்துச்சு. அப்போ எனக்கு சினிமா மேலே ஒரு ஆர்வம் வந்துச்சு. அந்த சினிமா மேலே உள்ள ஈர்ப்புனால ஃபஸ்ட் டைமாக நான் கும்பகோணம் செட்டிமண்டபம் பைபாஸ் கார்னர் மகாராஜா அண்ட் சூட் பேக்கரி வந்து கடையோட விளம்பரத்தை எடுத்தேன். அந்த உரிமையாளர் வந்து எனக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க. அதன் தொடர்ச்சி முயற்சியாக தினேஷ்ங்கிற இயக்குனர் அவர்கள் வந்து இனி உரிங்கிற ஒரு ஷார்ட் ஃபிலிம் வந்து நடிக்க வச்சாங்க. அதுக்கப்புறம் திரைப்படத்தில் நான் ஃபஸ்ட்டு என்னை வந்து நடிக்க வைத்தது வந்து ஸ்ரீ ராஜமணிகண்டன் திரைப்படத்தின் இயக்குனர் சஞ்சய் மணிகண்டன் அவர்கள் அந்த திரைப்படத்தில் எனக்கு நடிக்க வைத்து அந்த திரைப்படத்திலையும் எனக்கு 2வது வாரம் போஸ்டர் வந்து வெளியிட்டாங்க. அதன் தொடர்ந்து நிறைய ஆடிஷன்கள் வந்து அட்டன் பண்ணேன். அதுக்கப்புறம் திரைப்படம் பார்த்தீங்கன்னா கிடுக்கு திரைப்படம் வீரமுருகன் இயக்கத்தில் வந்து என்னை வந்து ஒரு கேரக்டர் ரோல் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் அகமொழி வெளிகள் அந்த திரைப்படத்தில் சசீந்திர கே சங்கர் எர்ணாகுளத்தில் ஒரு வாரம் ஷூட் வந்து நல்லா கொடுத்தாங்க. அந்த திரைப்படம் நல்லா வந்துருந்துச்சு. அதுக்கப்புறம் பாரதி மோகன் இயக்குனர், உங்களுக்கே எல்லாம் தெரியும், ரயிலுக்கு நேரமாச்சு, தொட்டில் சபதம், இப்படி பல வெற்றி படங்கள் தந்த பாரதி மோகன் அவர்கள் சன் ஆஃப் காளிங்கரன் திரைப்படத்தில் எனக்கு ஒரு கேரக்டர் கொடுத்து நடிக்க வச்சு அதுலேயும் ஒரு சண்டை காட்சி வாய்ப்பு கொடுத்து அந்த திரைப்படத்திலும் எனக்கு டைட்டில் கார்டு சரவணவர்சனுங்கிற பேர் வந்து கொடுத்தாங்க. இப்போது சமீபத்தில் கிறிஸ்டினா கதிர்வேலன் என்கிற அலெக்ஸ் பாண்டியன் இயக்குனர் கும்பகோணம் சுற்றி ஒரு அழகான ஒரு காதல் கலைக்களம் அந்த திரைப்படத்தில் ஒரு முக்கியமான ஒரு கதாபாத்திரம் கொடுத்து அந்த திரைப்படம் எல்லோருடைய இளைஞர்கள் மத்தியிலும் நல்ல ஒரு வரவேற்பை பெற்று அதுலேயும் என்னோட கதாபாத்திரம் வந்து பேசப்பட்டு இன்றளவுக்கு இந்த சினிமா துறையின் மீதும் ஆர்வமும் வந்திருக்கேன்னா அதற்கு என் மீதும் தன்னம்பிக்கைங்கிற ஒரு முயற்சியும் விடாமுயற்சிங்கிற ஒரு முயற்சியும் தான் காரணம். குறிப்பாக சொல்லணும்னா இதுக்கு முன்னாடி எனக்கு சினிமா மேலே ஒரு ஈடுபாடு இருந்துச்சு. அப்போது எனக்கு தோழி அவங்க தான் ஒரு நம்பர் அனுப்பி வச்சாங்க. அந்த நம்பர் தொடர்ந்து நான் சொந்த ஊரில் இருந்துக்கிட்டு இந்த சினிமாக்காக முயற்சி பண்ணி பல ஆடிஷன்கள் அட்டன் பண்ணியிருக்கேன். இன்னும் நிறைய இயக்குநர்கள் வந்து வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. நெடுமாறன் சார், இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். ஹாஸ்பிட்டல் திரைப்படம், இப்படி நிறைய வாய்ப்புகள். அதே மாதிரி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பிரசாத் ஸ்டுடியோவில் தலை நிமிருங்கிற விருது ஸ்ரீ ராஜமணிகண்டன் திரைப்படத்தில் நடித்த அதற்கான விருது வந்து வழங்குறாங்க. ஒரு சொந்த ஊரில் உட்காந்துக்கிட்டு ஒரு சினிமாக்காக முயற்சி பண்ண பல அவமானங்கள் பட்டிருக்கேன், பல இன்னல்கள் சந்திச்சிருக்கேன். நான் நடித்த படங்கள் கூட ஆரம்பத்தில் வெளியில் வரல. அதில் என்னோட முதல்ல வாய்ப்பு கொடுத்த எனது மதிப்புக்குரிய இயக்குனர் தன்வீர் சரவணன் அவருக்கு இன்னைக்கு இல்லை.
அவர் தான் எனக்கு கையெழுத்தில் திரைப்படத்தில் வந்து எனக்கு வாய்ப்பு கொடுத்து நடிக்க வச்சேன். அந்த படங்கள் வரல. அதெல்லாத்தையும் மனசில் பொருட்படுத்தாமல் கடுமையாக முயற்சி பண்ணி கிட்டத்தட்ட 6 திரைப்படங்கள் எனக்கு வந்து நடிக்க வச்சுருக்காங்க. இந்த 6 திரைப்படத்தில் கடந்த வருஷத்தில் 3 திரைப்படங்கள் வந்து நல்லா பேசப்பட்டிருக்கு. எனக்கு எந்த இயக்குனரும் என்னை வந்து மாற்றுத்திறனாளி என்னும் ஒரு இயலாமை வந்து யார்கிட்டையும் என்னை பார்த்ததில்லை. படத்துலையும் சரி, கேரக்டர் ரோலையும் சரி, உனக்கு கேரக்டர் உண்டு, நீ வந்து நடிக்கிற. அப்படி தான் வந்து எனக்கு வாய்ப்பு கொடுக்குற இயக்குனர் அலெக் பாண்டியன் சார், பாரதி மோகன் சார், சசீந்திரா கே சங்கர், வீரமுருகன் சார், கிடுக்கு திரைப்படத்தில் வீரமுருகன் சார், வலை திரைப்படத்தில் பாக்யராஜோட உதவி இயக்குனர் நெடுமாறன், ஜோதி சேகர் அவர்கள். இப்போ ரீசெண்டாக வந்து பாய்சன் சொல்லி ஒரு மூவி பண்ண போகிறேன். அதுலேயும் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கேரக்டர். எப்படி எல்லா இயக்குனரும் என் மீது தன்னம்பிக்கையும் வைத்து தான் அந்த கேரக்டருங்கிறது வந்து கொடுத்து நடிக்க வைக்கிறாங்க. எனக்கு சினிமாவில் வந்து ரொம்ப ஈர்த்த நடிகர் யாருன்னு ரகுவரன் சார். ரகுவரனோட ஆக்டிங் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவர் அழகாக ஒரு விஷயம் சொல்லுவாங்க, உனக்கு ஒரு விஷயம் வேணும்னா, ஆசை பண்ணணுன்னா, அது சாப்பிட்றப்பையும் சரி, தூங்குறப்பையும் சரி, அதை வந்து நீ நினச்சிட்டே இருந்தீன்னா அது கண்டிப்பாக நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. அவருடைய ஒரு வார்த்தைகள் ஏற்ப இந்த சினிமாவில் நானும் ஒரு நடிகனாக இன்றைக்கு வலம் வந்து கொண்டிருக்கிறேன் என்பது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உங்களோட முதல் வாய்ப்பை பற்றி சொல்லுங்கள். என்னுடைய முதல் வாய்ப்பு வந்து கொரோனா ஆரம்பிக்கிற நேரத்தில் எனக்கு ஃபோன் மூலியமாக தான் வந்து அழைப்பு வந்துச்சு. தொடர்ந்து முயற்சி பண்ணேன். தன்வீர்ங்கிற சரவணன் வந்து என்னோடய வாய்ஸ் கேட்டு நீ இந்த திரைப்படத்தில் நடிக்கிறேன்னு சொல்லி கொரோனா முடிஞ்சவன கையெழுத்து திரைப்படத்தில் நடிக்க வச்சாங்க. நல்ல சிறப்பாக பேர் எடுத்தேன். அதற்கு ஊதியம் கொடுத்தாங்க. அந்த படங்கள் திரைக்கு வரல, இருந்தாலும் முயற்சி விடலை. அதுதான் என்னோட முதல் வாய்ப்பு. மிக ஒரு கடுமையான ஒரு போராட்டம், நம்பிக்கை விடலை, முயற்சி விடலை. உங்களுக்குன்னு ஒரு பிடிச்ச டைரக்டர்ஸ் இருப்பாங்கல்ல, பெரிய பெரிய இயக்குனர்கள், அந்த மாதிரி எந்த இயக்குனருடைய இயக்கத்தில் நீங்கள் நடிக்கணும்னு ஆசைப்பட்டீங்க? எனக்கு வந்து மிஸ்கின் சாரோட இயக்கம், பாலா சாரோட இயக்கம், வெற்றிமாறன் சார் அவங்களோட இயக்கத்தில் வந்து நான் வந்து நடித்தேன்னா இன்னும் நல்லா இருக்கும். நல்ல வெளியே இந்த உலகத்துக்கு வந்து தெரிய வர ஆரம்பிப்பேன். பொதுவாக வந்து பாலா சார் படங்களும் சரி, வெற்றிமாறன் சார் படங்களும் சரி, அந்த கதைக்களத்துக்கு வந்து முக்கியத்துவம் கொடுப்பாங்க. ரெண்டாவது அந்த கேரக்டராக வந்து வாழ்ந்துருப்பாங்க. மிஸ்கின் சார் படத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சீன் வந்து மிரள வச்சுருப்பாங்க. அது ஆடியன்ஸை பார்க்குறப்ப ஒன்றும் ஆடியன்ஸ் திட்டு வாங்கணும், இல்லை ஏதாவது ஒன்று இருக்கணும். அப்போ அந்த அளவுக்கு ஒரு ரொம்ப இதாக இருக்கும். இப்போ உள்ள டேரக்டர் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச டேரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா வெற்றிமாறன் சார். எனக்கு அவருடைய டைரக்ஷன் வந்து ரொம்ப பிடிக்கும். அப்புறம் ரஞ்சிஸ், அவங்களுடைய ஒரு மூமெண்ட்டை வந்து ரொம்ப பிடிக்கும். அவங்களுடைய ஒவ்வொரு விஷயமும் பார்க்குறப்போ ஒரு கேரக்டரை மக்கள் படம் பார்த்துட்டு வெளில வந்தாங்க, அந்த கேரக்டர் வந்து யாரும் மறக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு வந்து மக்கள் மத்தியில் நிற்கிற ஒரு கேரக்டர் வந்து இருக்குது. இப்போ ஒரு குறிப்பிட்ட இயக்குனரை பற்றி நீங்கள் சொல்லணும், ஒரே ஒரு இயக்குனர் அப்படின்னா நீங்கள் யார் சொல்லுவீங்க? எனக்கு பிடிச்ச இயக்குனர் பார்த்தீங்கன்னா பாலச்சந்தர் சார். அந்த இதில் வந்து நடிப்புங்கிறது என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். எனக்கு அதனால வந்து எதிர்நீச்சல், வானமே இல்லை, இப்படி பாலச்சந்தர் சாரோட நிறைய இன்டர்வியூலாம் பார்த்துருக்கேன். அவங்க ஸ்பாட்டில் சரியாக நடிக்கலைன்னா அவ்வளோ அழகாக வந்து நடிக்க வைப்பாங்க. நீ எதுக்கு வந்த, சினிமாவுக்கு தானே வந்திருக்க, உன்னோட திறமை என்ன, நீ உன்னோட நடிப்பின் மேலே கவனத்தை செலுத்து அப்படின்னு பல சூப்பர் ஸ்டார் வரைக்கும் அவங்க உருவாக்கியிருக்காங்க. அவரோட படங்களும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பாலச்சந்தர் சார் படம்னாலே சரி ரொம்ப அருமையாக இருக்கும். ஒவ்வொரு விஷயமும் என்னை வந்து ஈர்த்த விஷயம். பொதுவாக வந்து வானமே இல்லை அந்த கடைசி நேரத்தில் அந்த கிளைமேக்ஸ் காட்சி பார்த்தீங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும். மனதில் உறுதி வேண்டும். ஒரு பெண் வந்து எப்படி இந்த சமூகத்தில் எப்படி போராடுறாங்க, அந்த திரைப்படங்களை வந்து இன்னமும் என்னோட வாழ்க்கையில் வந்து மறக்கவே முடியாது. பாலச்சந்தர் சாரோட நிறைய இன்டர்வியூலாம் நான் பார்த்துருக்கேன். அவ்வளோ அருமையாக, அவ்வளோ யதார்த்தமாக இருக்கும். பாலச்சந்தர் சார், நாகேஷ் சாரோட நடிப்பு வந்து அவ்வளோ அழகாக சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி எனக்கு அவர் பிடிச்ச இயக்குனர் பாலச்சந்தர் சார். இப்போ பழைய டைரக்டர் பாலச்சந்தர் டேரக்டர் சொன்னீங்க. இப்போ புதுசாக இருக்கிற இந்த ஜென்ரேஷனில் இருக்கிற டைரக்டர்ஸ் உங்களுக்கு யாராவது விருப்பம் உள்ளவங்க இருக்காங்களா? இப்போ புதுசாக எனக்கு வாய்ப்பு கொடுத்த கிறிஸ்டினா கதிர்வேலன் திரைப்படத்தோட இயக்குனர் அலெக் பாண்டியன். அவ்வளோ அழகாக என்ன ஒவ்வொரு கேரக்டரும் நைட்டு ஷூட் எடுக்க போகிறாங்கன்னா, சரவணா இன்னைக்கு இந்த கேரக்டர் இப்படி இருக்கணும் அப்படி இருக்குன்னு சொல்லி ஊக்கப்படுத்தி தட்டி கொடுத்து இன்னைக்கு இந்த அளவுக்கு இந்த படங்கள் பேசப்பட்டிருக்குன்னா அவர் அந்த அளவுக்கு என்னை வந்து நடிக்க வச்சிருக்காங்க. ஸோ அவரே எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ ஃபிசிக்கலி சேலஞ்சாக இருக்கிறதுனால இப்போ ஷூட்டிங் ஸ்பாட்டில் உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும்ல, குறிப்பிட்ட படங்களுக்கு வந்து உங்களுக்கு ஒரு கடினமான சூழ்நிலைகள் இருந்திருக்கலாம்ல, அது மாதிரி ஏதாவது உங்களுக்கு ஒரு அனுபவம் இருக்கா? எனக்கு ஸ்ட்ரகிள்ஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு அது பெருசாக தெரியல. என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து இயக்குனர் மேலே ஒரு அன்பு. எப்போ எந்த டைரக்டர் கூப்பிட்டா நைட்டு 2 மணிக்கு கால் பண்ணாலும் சரி, என்னோட குறைகள் பார்க்க மாட்டேன். எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கேன், அந்த கேரக்டர் வந்து நல்லா பண்ணணும் இங்கே நான் உடனே கிளம்பிடுவேன். அந்த சர்க்கிள் இங்கே கிடையாது. அதே மாதிரி சமீபத்தில் கிருஷ்ணா கதிர்வேலன் திரைப்படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சீன் ஒன்று பண்ணியிருப்பேன். அந்த சீன் முடிஞ்சவனு ரியலாக காலில் வந்து ரத்தம் வந்துச்சு. அது உண்மை. அது எல்லாருமே சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு டைரக்டர் எனக்கு வாய்ப்பு கொடுக்குறப்போ அந்த டைரக்டர் எனக்கு கை கால் அடிபட்டாலும் பரவாயில்ல, எனக்கு வாய்ப்பு கொடுக்குற கேரக்டர் வந்து பேசப்படணும். அதுதான் என்னோட ஆசை, அதுதான் என்னோட எண்ணமும் கூட. இப்போ புதுசாக ட்ரெண்டிங்கில் நிறைய படங்கள் வருது இல்லை, இந்த ஜென்சி ஜென்ரேஷன் சம்மந்தப்பட்ட படங்கள்லாம் வருது, அதை பற்றின உங்களோட கருத்து? இப்போ புதுசாக வர படங்கள் பார்த்தீங்கன்னா இளைஞர்களுக்கு மத்தியில் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. இப்போ புதுசாக இப்போ பிரதீப் ரங்கநாதன் அவங்களோட படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இளைஞர் மத்தியில் ஈர்த்திருக்கு. அவரோட ஆக்டிங் ரீதியாகவும் சரி ரொம்ப நல்லா இருக்குது. சின்ன குழந்தைங்க வரைக்கும்
பிரதீப் ரங்கநாதோட அவங்களுடைய நடிப்பு படங்கள் வந்தாலே விரும்புகிறாங்க, லைக் பண்ணுறாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து அவரோட நடிப்பும் சரி, அவரோட இன்டர்வியூ பார்த்துருக்கேன். அவர் அவ்வளோ கஷ்டப்பட்டு இன்னைக்கு வந்திருக்காங்கன்னா, ஸோ அவரை பார்த்து நான் பிரமிச்சு போகிறேன், ரசிக்கிறேன் அவரோட நடிப்பும். இப்போ உங்களோட பார்வையில் இந்த பழைய படங்களுக்கும் இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் வர மூவிஸ்க்குமே இந்த வேறுபாடுகளை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? வேறுபாடு வந்து ரொம்ப இல்லை. ஏன்னா ஒவ்வொரு இயக்குனரும் அந்த படம் ஜெயிக்கணும்னு நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க, நிறைய கேரக்டர் வந்து சூஸ் பண்ணுறாங்க, பல நாள் உழைக்கிறாங்க. ஆனால் கம்பாரிசன் பார்க்குறப்ப பெரிய லெவலில் ஒன்றும் இல்லை, கொஞ்சம் லைட்டாக சொல்லலாம், அவ்வளோதான் தவிர என்னை பொறுத்த வரைக்கும் அந்த ரொம்ப பெருசாக கம்பாரிசன் ஒன்றுமே கிடையாது. அந்த 80ஸ்லையும் சரி இப்போயும் சரி, 80ஸ்ல வந்து எந்த அளவுக்கு ஒரு இயக்குனர் தன்னோட உழைப்பு கொடுத்தாங்களோ அதே மாதிரி தான் இப்போ வர இயக்குனர்களும் அந்த உழைப்பும், அது உழைப்பு மட்டும் இல்லை, ஒரு சின்ன கேரக்டர் சரியாக நடிக்கிறவனு கூட திட்டிடுவாங்க. எதுக்காகனா நீ வந்து எனக்காக நீ வரல, உனக்காக நீ வந்து நடிக்க வர, நீ நல்லா நடித்தா உன்னை இந்த சமூகம் வந்து உன்னை நல்லா பாராட்டும் அப்படின்னு நல்லா அட்வைஸ் பண்ணி நல்லா நடிக்க வைக்கிறாங்க இப்போ உள்ள டைரக்டரும் சரி. இப்போ இந்த ஆன்லைன் யூடியூப்லாம் அந்த ரிவ்யூஸ்லாம் பண்ணுறாங்களா, மூவி ரிவ்யூஸ்லாம், ஒரு படத்தை ஒன்றுமே இல்லாத மாதிரி சொல்கிறதும் அந்த மாதிரியான ரிவ்யூஸ்லாம் நீங்கள் எப்படி? இல்லை, அது எனக்கு வந்து ரொம்ப வருத்தமாக இருக்குது. அது படத்தை பார்க்குறது ஆடியன்ஸோட கையில் இருக்குது. ரசிகர்கள் என்ன சொல்கிறாங்களோ அது நல்லதோ கெட்டதோ, அவங்க வந்து ஒரு படம் நல்லா இருக்கிறதும் நல்லா சொல்கிற ரசிகர்கள் புழு சட்டை மாறன் போன்றது வந்து அந்த கருத்து வந்து சொல்றதுனால என்ன ஆகுதுன்னா, ஆடியன்ஸ் வந்து தியேட்டருக்கு படம் பார்க்க போக மாட்டாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் திரையரங்கம் என்பது ஒரு கோயில். அந்த கோயிலுக்கு ரசிகர்கள் வர்றாங்கன்னா இந்த மாதிரி நபர்கள் வந்து இன்று கொடுக்க தேவையில்லை, எதுக்கு ஒரு விமர்சனம் பண்ணணும்? ஒவ்வொரு இயக்குனரும் அவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு திரைப்படத்தை எடுக்கிறாங்க, எடுத்து நீங்க வந்து நல்லா இல்லைன்னு சொல்றது நம்ம யாருக்குமே இங்கே வந்து உரிமை கிடையாது. முதல்ல அதை நான் வந்து எனக்கு ரொம்ப வேதனையா இருக்குது. உங்களோட ட்ரீம் ரோல் மாதிரி ஏதாவது இருக்குங்களா? இந்த டேரக்டரோட இயக்கத்தில் இந்த ரோல்கள்லாம் நான் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன், அந்த மாதிரி ஏதாவது ஒன்று? எனக்கு வந்து இப்போ பார்த்தீங்கன்னா பிரதீப் ரங்கநாதன் சார், லோகேஷ் கனகராஜ் சார், இந்த மாதிரி பெரிய பெரிய டேரக்டர் கூட ஒரு நல்ல கேரக்டர், அது எந்த மாதிரி கேரக்டர் இருந்தாலும் சிறப்பாக பண்ணணும், என்னை வந்து ஒரு ஊனம்னு சொல்லி பார்க்காம அது எப்படிப்பட்ட விஷயமா இருந்தாலும் சரி நல்லா பண்ணணுங்கிற ஒரு எண்ணம் தான் எனக்கு இருக்குது. அதுக்கான முயற்சிகள் தான் நான் வந்து தொடர்ந்து எடுத்துகிட்டு இருக்கேன். நிறைய தமிழ்லேயே வந்து ஆடிஷன் அட்டன் பண்ணியிருக்கேன், தெலுங்குலேயே வந்து டைரக்டர்ஸ் கூப்பிடுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த கனவுகளோட நோக்கி நான் பயணித்து கொண்டு இருக்கிறேன். ஸோ நான் வந்து கூத்துப்பட்டறைக்கு நான் போகல. நான் கூத்துப்பட்டறைன்னா எனக்கு எதுனா இந்த ஆடிஷனில் போய் கலந்துக்கிட்டு என்னை வந்து நடிக்க சொல்லுவாங்க. அப்போ நான் வந்து நடிக்கிறப்போ நான் ஓனாக வந்து ஒரே லைன் எடுத்து அந்த லைனுக்குள்ளே நான் ஒரு கேரக்டர் சூஸ் பண்ணி அந்த மாதிரி நான் நடித்து காட்டுறப்போ ஓகே பரவாயில்ல நீ வந்து நல்லா நடிக்கிற அப்படின்னு சொல்கிறப்ப தான் அந்த மாதிரி பல ஆடிஷனில் நான் போய் கலந்துக்கிட்டு அதுதான் என்னை வந்து எனக்கு வந்து ஒரு கூத்துப்பட்டறையாகவும் ஒரு அனுபவமும் வந்து இருந்தது. என்னோடய அனுபவம் பார்த்திங்கன்னா நடிகர்கள், இயக்குனர்கள், அவங்களுடைய அனுபவங்கள் அதை நான் வந்து பின்பற்றிட்டு இருக்கேன். இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து எஸ்.ஏ. சூர்யா சாரோட ஒரு அனுபவம் வந்து ரொம்ப பிடிக்கும். அவங்க வந்து அடிக்கடி சொல்கிற விஷயம் என்னென்னா, நீ ஒரு விஷயம் வேணும்னா உன்னோட டார்கெட்டு, உன்னோட இலக்கு அதை வந்து துரத்திட்டே இருக்கணும். கிடைக்குதோ கிடைக்கலையோ தொடர்ந்து முயற்சி பண்ணிகிட்டே இருக்கணும். ஒரு நேரம் தானாக வந்து உன்னை தேடி வந்துடும். உன்னுடைய எண்ணமும் உன்னுடைய மனசும் ஒரே நிலையில் இருக்கணும். நீ ஒரு நிலையில் இருந்தால் தான் வெற்றியோ தோத்தாலும் பரவாயில்ல, ஜெயிச்சாலும் பரவாயில்ல, முயற்சி கைவிட்டுறாத என்கிற எஸ்.ஏ. சூர்யா சாரோட அந்த வார்த்தைகள் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. அதை நான் பின்பற்றுறேன். உங்களுடைய அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் என்ன, அதை பற்றின ஏதாவது விவரங்கள் இருந்தால் சொல்லுங்கள். பாய்சன் சொல்லி ஒரு மூவி சொல்லியிருக்காங்க, ராஜேஷ்னு சொல்லி டைரக்டர். அதில் ஒரு நெகட்டிவ் டைரக்டர் வந்து எனக்கு சொல்லியிருக்காங்க, மூவிலுக்கு வந்து கூப்பிட்றேன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் ஒரு 2-3 டைரக்டர்ஸ் வந்து கூப்பிட்றேன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் ஜெய் கார்த்திக் அவங்களும் நெக்ஸ்ட்டு படத்துக்கு கூப்பிட்றேன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நெடுமாறன் சார், இயக்குனர் அலெக்ஸ் பாண்டியன், பாரதி மோகன் சார் அடுத்த படத்துக்கு அவர் வந்து கமிட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அவர் கூடலாம் வந்து நான் நடிச்சிருக்கேன்னு பார்க்கும்போது மிகப்பெரிய ஒரு டைரக்டர். நான் என்னை பொறுத்த வரைக்கும் எந்த இயக்குனர் நான் கால் பண்ணாலும் ஒரு தாய் உள்ளத்தோட எப்படி இருக்கிற, என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு பொறுத்த வரைக்கும் இயக்குனர் என்பது கடவுளுக்கும் தாய்க்கும் சமம். கோவிலுக்கு போய் கடவுளோட முகத்தில் எனக்கு யார் தெரியும்னா இயக்குனர் தெரியும். ஒரு ரசிகர்கள் என்னை பாராட்டுறாங்கன்னா அவங்க கண்களில் என்னோட இயக்குனர் தெரியும். ஸோ எனக்கு இதுதான் எனக்கு. இப்போ நீங்கள் எதிர்பார்த்து காத்திருந்த ஏதாவது வாய்ப்புகள் வந்து ரிஜெக்ட் ஆயிருக்கா? ரிஜெக்ட் ஆயிருக்குன்னு சொல்ல முடியாது. சில டேரக்டர்ஸ் வந்து கேரக்டர் இல்லைன்னு சொல்லுவாங்க, சில டேரக்டர்ஸ் வந்து இருக்குன்னு சொல்லுவாங்க. இருந்தாலும் நான் அதை பற்றி நான் பெருசாக ஃபீல் பண்ணலை. இந்த 75 சினிமா வரலாற்றில் ஒரு மாற்றுத்திறனாளிக்கு டைட்டில் கார்டில் பேர் கொடுத்துருக்காங்கன்னா அது இதுதான் உண்மையாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். சில இடத்துல இப்போ ஆடிஷன் அட்டன் பண்ணியிருக்கேன், வாய்ப்பு கொடுக்குறோன்னு சொல்லியிருந்தாங்க, நானும் எதிர்பார்த்துருந்தேன். அப்புறம் கடைசி நேரத்தில் வந்து உனக்கு அந்த கேரக்டர் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் நான் அதை பற்றி நான் ஃபீல் பண்ணலை. சரி ஓகே, அடுத்த முயற்சி என்ன, அடுத்த தேடல் என்ன, அது வந்து போங்கிற ஒரு மன உறுதியோடு தான் முயற்சி பண்ணிகிட்டு இருக்கேன் சார். உங்களோட ஃபேமிலி அப்புறம் உங்களுடைய இந்த ப்ரொஃபஷன் அதை பற்றின? அப்பா அம்மாவுக்கு நான் ஒரே பையன், அண்ணன் தம்பிங்க யாரும் கிடையாது. அப்பா வந்து பட்டுப்பட தறி நேராங்க, அவங்களுக்கு வயசு 72 வயசு. இருந்தாலும் எனக்கு இந்த சினிமா மேலே ஆர்வத்தினால
என் மேலே முழு நம்பிக்கையை வச்சு நான் எங்கே போனாலும் சரி என்னை வந்து அனுப்பி விட்ருவாங்க. நான் வீட்டில் டைரக்டர் கால் பண்ணுறது பார்த்துட்டு சரி அவனுக்கு அந்த ஆர்வம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து அந்த ஒரு ஃபேமிலி சப்போர்ட் இருக்குது. எனக்கு சப்போர்ட்டுன்னு முக்கியமாக பார்த்தீங்கன்னா எனக்கு நண்பர்கள் வந்து பெருசாக இருக்குன்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனால் இங்கே உள்ள நண்பர்கள், இங்கே சுரேஷ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆட்டோ ஓட்டுநர், அப்புறம் அருண் மோகன் சார், சினிமா நண்பர்கள், இந்த முக்கியமாக நான் வந்து யாருக்கு நன்றி சொல்லணும்னா ஆட்டோக்காரங்களுக்கு, பேருந்துகளுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லணும். திருப்பூணத்தில் பார்த்தீங்கன்னா இந்த நவநீத கிருஷ்ணன் கண்ணன் ஆட்டோ ஓட்டுநர், அவர் 2 மணிக்கு கூட்டாலும் சரி 3 மணிக்கு கூட்டாலும் சரி சலிக்காமல் எனக்கு கொண்டாந்து விட்டுருவாரு. இந்த சினிமாவுக்கு இவ்வளோ படங்கள் நான் நடிச்சிருக்கேன் அப்படின்னா நான் எப்போ கூட்டாலும் சரி அவர் ஒரு தாய் உள்ளத்தோட எனக்கு வந்து உதவி பண்ணி. அவர் மட்டும் இல்லை, எல்லா ஆட்டோக்கார நண்பர்களும் அவர்களும் எனக்கு கடவுளுக்கு சமம். நான் கோயிலுக்கு போய் பெருசாக சாமி கும்பிட மாட்டேன். இந்த மாதிரி உள்ளத்துல தான் நான் கடவுளாக நான் வந்து நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி இருக்கிறப்போ எனக்கு வந்து என்னோட ஃபேமிலி வந்து சினிமா சம்மந்தப்பட்ட யாருமே கிடையாது. நானா சுயம்பா முயற்சி பண்ணி ஒரு மனசுல ஒரு வைராக்கியம் இருந்துச்சு. கேப்டன் விஜயகாந்த் சார் அழகா சொல்லுவாங்க, வைராக்கியம் வேணும்னு. அப்ப வைராக்கியம் இருக்கிறப்ப யார் எது வந்தாலும் சரி நான் நடிகனா வருவேன், என்னால நடிக்க முடியும், என்னால எவ்வளவு தூரம் போக முடியும் என்கிற ஒரு நம்பிக்கையோட நான் எதை நம்புறேன்னா இந்த இயற்கையும் இந்த பிரபஞ்சத்தை நம்புறேன். இந்த பிரபஞ்சம் என்பது கடவுள், அது எனக்கு கைவிடல. நல்ல ஒரு வாய்ப்பா சிறப்பா போயிட்டு இருக்கு. இப்போ நிறைய இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் தான் ட்ரெண்டிங் ஆயிட்டு இருக்கு. அந்த ரீல்ஸ் கலாச்சாரம் அதை எப்படி நீங்க பாக்குறீங்க? அது வந்து திறமைக்கான ஒரு முக்கியத்துவம் இல்லை. என்னைய பொறுத்த வரைக்கும் நான் வந்து ரீல்ஸ் பண்ணல. ஒரு திறமைங்கிறது வந்து தனிப்பட்ட முறையில் உங்களோட கேரக்டர் நீங்கள் வெளிப்படுத்தினா மட்டும்தான் அது வந்து திறமையாக வெளிப்படும். மற்றவங்க யாரோ வாய் அசைக்கிறது, அதை வந்து காப்பி அடிக்கிறது, அது பேர் காப்பி அடிக்கிறது. அந்த மாதிரி காப்பி அடித்து பெரிய லெவலில் வரணுங்கிறது அது வந்து நிரந்தரமாக நிற்காது, பனிக்கட்டி மாதிரி கரைஞ்சி விடும். உண்மையான திறமை என்பது வந்து ஒரு நடிகனா என்பது வந்து ஒரு டைரக்டர் என்ன சொல்றாங்க, ஒரு டைரக்டர் தான் ஒரு நடிகனை உருவாக்க முடியும். ரீல்ஸ் பண்ணி பெரிய லெவலில் ஆயிடலாம் அப்படிங்கிறது வந்து ஒரு மூட நம்பிக்கைன்னு தனம் அது. ஏன்னா இன்றைய காலத்து இளைஞர்கள் வந்து என்ன பண்றாங்கன்னா, தயவுசெய்து ரீல்ஸ் பண்ணாதீங்க, ரீல்ஸ் பார்க்காதீங்க. உங்களுக்கான திறமைகள் நீங்க வளர்த்துக் கொள்ளுங்க. உங்களுக்கான இலக்கும் உங்களுக்கான வெற்றியும் வந்து கண்டிப்பா வந்து சேரும். இப்போ இன்னைக்கு ஒரு விருது தராங்கன்னு சொல்லியிருந்தீங்களே, அதை பத்தி எனக்கு சொல்லுங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பிரசாத் ஸ்டுடியோவில் தலை நிமிரு விருது, இந்த விருது வந்து வழங்குவோர் வந்து டைரக்டர் சக்கரவர்த்தி. இந்த விருது வந்து எதுக்கான சி ராஜா மணிகண்டன் திரைப்படத்தில் நடித்த எனது மதிப்புக்குரிய சஞ்சய் மணிகண்டன் அவர்கள் வந்து இந்த தலை நிமிரு விருது வந்து எனக்கு வந்து விருது வழங்குறாங்க. அதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தலை நிமிரு விருது சக்கரவர்த்தி அவர்களுக்கும் எனது மதிப்புக்குரிய சஞ்சய் மணிகண்டன் இயக்குனர் அவர்களுக்கும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றி. அதுவும் இன்னைக்கு காதலர் தினம் சொல்லுவாங்க. காதல் என்பது வந்து எந்த ஒரு விஷயம்னா தன்னம்பிக்கையின் மீது காதல், முயற்சியின் மீது காதல், திறமையின் மீது காதல். அந்த காதல் நடிகனாக வெற்றி பெற்று உள்ளது. பாயிண்ட் ஆஃப் வியூ சேனல் வந்து எனக்கு வந்து ஒரு இன்டர்வியூ எடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த சேனலை பாருங்க, லைக் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. இந்த சேனல் வந்து அழகா வந்து என்னை வந்து இன்டர்வியூ எடுத்திருக்காங்க. நீங்களாம் பார்த்துட்டு என்னுடைய ஒரு இன்டர்வியூ எப்படி இருக்கு, அதை நீங்க கொடுக்குற ஆதரவு தான் என்னை போன்ற கலைஞர்கள் ஒரு நடிகனா இன்னும் வளர முடியும். அதுக்கு உங்களோட அன்பும் ஆதரவும் தான் எனக்கு தெய்வத்துக்கு சமம். நன்றி, வணக்கம்.